இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் உள்ள யூனிட் 1ஓட அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பார்ட் ஏ 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வென் டிட் த கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ் பப்ளிஷ்? கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட் வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1917. செகண்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் காயினேஜ் இன் மாடர்ன் இந்தியா வாஸ் இஸ்யூடு பை டேஸ் கவர்மெண்ட்? மாடர்ன் இந்தியாவில் எந்த கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு காயின்ஸ் இஷ்யூ பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பிரிட்டிஷ். தேர்ட் கொஸ்டின், ஹூ என்கரேஜ் த மேரேஜஸ் ஆஃப் த போர்ச்சுகீஸ் வித் இந்தியன் உமன்? யார் வந்து போர்ச்சுகீசஸ் வந்து இந்தியன் விமன்ஸை வந்து மேரி பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி அல்புகர்க். ஃபோர்த்து கொஸ்டின், த பிரிட்டிஷ் எஸ்டாப்ளிஷ்ட் தர் ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி அட் டேஸ்? பிரிட்டிஷ் வந்து ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மசூலிப்பட்டினம். ஃபிஃப்த் கொஸ்டின், டேஸ் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் இன் இந்தியா? இந்தியாவில் இருந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி பாண்டிச்சேரி. நெக்ஸ்ட் fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் ஃபவுண்டட் த ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி இன் இந்தியா? இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெரான். செகண்ட் கொஸ்டின், டேனிஷ் சோல்ட் ஆல் their செட்டில்மெண்ட் இன் இந்தியா டு த பிரிட்டிஷ் இன் டேஸ்? டேனிஷ் வந்து இந்தியாவிலேருந்து அவங்களோட செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் எப்போ பிரிட்டிஷ்க்கு விற்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1845. தேர்ட் கொஸ்டின், இன் 1690 a பிரிட்டிஷ் ஃபேக்ட்ரி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் டேஸ்? 1690 பிரிட்டிஷ் ஃபேக்ட்ரி வந்து எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சுதனுதி. ஃபோர்த்து கொஸ்டின், த டச் பில்ட் த ஃபோர்ட் ஜெல்ட்ரி அட் டேஸ்? டச் வந்து ஃபோர்ட் ஜெல்ட்ரியாவை எந்த பிளேஸில் கட்டினாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புலிக்காட். ஃபிஃப்த்து கொஸ்டின், டேஸ் sailed டுவர்ட்ஸ் இந்தியா ஃபாலோயிங் பை வாஸ்கோ ட காமா? வாஸ்கோ ட காமா ஃபாலோ பண்ணி இந்தியாவுக்கு வந்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெட்ரோ ஆல்வஸ் கேப்ரல். செகண்ட் ரோமன் லெட்டர், ஷார்ட் ஆன்சர்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரைட்டர் நோட் ஆன் த ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு? தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் பற்றி நோட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர், த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் presently known as தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் இஸ் located in சென்னை. மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் தான் வந்து தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து சென்னையில் இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டாக்குமெண்ட் ரெப்பாசிட்டரிஸ் இன் சதர்ன் இந்தியா. சதர்ன் இந்தியாவில் இருக்க ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டாக்குமெண்ட் ரெப்பாசிட்டரியில் இதுவும் ஒன்று. த மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இந்த தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் ஆர் இன் இங்கிலீஷ். இந்த தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸால் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். த கலெக்ஷன்ஸ் இன்க்ளூட் சீரீஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் இன் டச், டேனிஷ், பர்ஷியன் அண்ட் மராத்தி. இந்த கலெக்ஷன்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் டச், டேனிஷ், பர்ஷியன் அண்ட் மராத்தி இதெல்லாம் இருக்குது. ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன் ஃப்ரெஞ்ச், போர்ச்சுகீஸ், தமிழ் அண்ட் உருது. இந்த ஆர்ச்சிவ்ஸில் இருக்கிறதுல கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸ், தமிழ் அண்ட் உருதில் கூட இருக்குது. ஸோ இதை நோட்ஸு. செகண்ட் கொஸ்டின், வாட் வேர் த இந்தியன் கமாடிட்டிஸ் தட் த டச் ட்ரேடட் இன்? டச் ட்ரேட் பண்ண இந்தியன் கமாடிட்டிஸ் என்னெல்லான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியன் கமாடிட்டிஸ் ட்ரேடட் பை த டச் வேர் சில்க், காட்டன், இண்டிகோ, ரைஸ் அண்ட் ஒப்பியம். தே monopolized the trade in black pepper and other species. Third question, name the trading centers established in India by Sir Thomas Roe. Sir Thomas Roe எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரேடிங் சென்டர்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆன்சர், சூரத், ஆக்ரா, அகமதாபாத் அண்ட் ப்ரோச் ஆர் த ட்ரேடிங் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா பை தாமஸ் ரோ. ஃபோர்த் கொஸ்டின், மென்ஷன் த பேட்டில்ஸ் ஃபவுட் பை த பிரிட்டிஷ் தட் டர்ன்ட் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன்டு த பொலிட்டிக்கல் பவர்? எந்தெல்லாம் பேட்டில்ஸ் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் உள்ளதாக சேஞ்ச் பண்ணுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், பேட்டில் ஆஃப் பிளாசி இன் 1757 அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர் இன் 1764. ஃபிஃப்த் கொஸ்டின், நேம் த இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை த ஃப்ரெஞ்ச் இன் இந்தியா? ஃப்ரெஞ்ச் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டர்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆன்சர், மாஹி, காரைக்கால், பாலசோர் அண்ட் காசிம் பசார் ஆர் த இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை த ஃப்ரெஞ்ச் இன் இந்தியா. இதெல்லாம் தான் வந்து ஃப்ரெஞ்ச் வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் சி, தேர்ட் ரோமன் லெட்டர், ஆன்சர் இன் டீட்டெயில்.
First question, how did the French establish their trading centers in India? இந்தியாவில் ஃப்ரெஞ்ச் வந்து அவங்க ட்ரேடிங் சென்டர்ஸை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து புக்கில் பேஜ் நம்பர் 7ல் த ஃப்ரெஞ்சுங்கிற டாபிக் கீழே இருக்குது. ஓகேவா, அது ஃபுல்லாகவே வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சராக வரும். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். The French East India Company was formed in 1664 by Colbert, a minister of King Louis XIV. French East India Company 1664 அப்போ கால்பர்ட்டுங்கிறவர் ஃபார்ம் பண்ணார். இந்த கால்பர்ட் யாருன்னா கிங் லூயிஸ் 14ஓட மினிஸ்டர். In 1667, a French expedition came to India under Francois Caron. Caron founded the first French factory in India at Surat. In 1669, Markara founded second French factory at Masulipatanam by securing a patent from the Sultan of Golconda. கரோன் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரியை இந்தியாவில் சூரத்துங்கிற பிளேஸில் உருவாக்குனாங்க. தென் 1669 மர்காரா சுல்தான் ஆஃப் கோல்கண்டா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரியை மசூலிப்பட்டினங்கிற பிளேஸில் உருவாக்குனாங்க. இன் 1673 த செட்டில்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி வாஸ் ஃபவுண்டட் பை மார்டின் அண்டர் எ கிராண்ட் ஃப்ரம் ஷெர்கான் லோடி, த ரூலர் ஆஃப் பிஜப்பூர். Pondicherry became the most important and prosperous French settlement in India. A fort known as Saint Louis was built by Francois Martin in Pondicherry. In 1673, the French obtained permission from Shaista Khan, the Mughal Subedar of Bengal, to establish a township at Chandranagur near Calcutta. The French East India Company established factories in different parts of India, particularly in the coastal regions such as Mahi, Karaikal, Balasore, Qasim Bazar. These were a few important trading centers of the French East India Company. The vision of the French for India was further reinforced by the appointment of Joseph Francois Dupleix as the governor of French East India Company in 1742. He succeeded Dumas as the French governor of Pondicherry. D. Activity. Look at the given pictures and make tabulation. இந்த பிக்சர்ஸ் பார்த்துட்டு டேபிள் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. டேபிளில் ரிட்டன் சோர்ஸஸ் அண்ட் ஆர்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பிக்சர்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பேம்ப்ளெட். இந்த பேம்ப்ளெட் வந்து ரிட்டன் சோர்ஸஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் செகண்ட் இமேஜ் வந்து எப்பிக், அதுவும் ரிட்டன் சோர்ஸஸ். தென் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டும் ரிட்டன் சோர்ஸஸ் தான். நெக்ஸ்ட்டு கிவன் பிக்சர்ஸில் ஆர்ச்சிவ்ஸ் இதெல்லாம்னா சித்தனவாசல், காயின், ஸ்டாச்சு அண்டு செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்ச்சிவ்ஸ். அசைன்மெண்ட் வந்து நீங்களாகவே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இஃப் ஏதாவது டவுட்டுன்னா வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.